இல்லை நம்ம மாநகராட்சி சார்பாக வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் இருக்கிற ரவுண்டானாவும் அதை ஒரு 3 லட்சத்துக்கு டெண்டர் வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் வந்து கோயம்புத்தூரில் ஏற்கனவே வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து சர்க்கிளெல்லாம் அழகுப்படுத்தினாங்க ஒரு டீம். அவங்க வந்து நம்மளை அணுகியிருக்காங்க. அணுகி வந்து எல்லா இடமும் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. எந்தெந்த சர்க்கிள் நம்ம மாநகராட்சிக்குள்ளே மொத்தமாக எத்தனை இடம் வருதுன்றது அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் எங்கெங்கே என்னென்ன பண்ணலாம் ஒரு சர்க்கிள்னு சொல்லி அவங்களே வந்து ஒரு சிடி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து நம்ம சிஎஸ்ஆர் கூட நிறைய பேர் அப்ரோச் பண்ணோம். இதை செஞ்சு கொடுங்க, உங்களுடைய ஒரு ஹாஸ்பிட்டல்னா உதாரணத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் செய்கிறாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் பேர் வச்சுக்கலாம், ஒரு பேங்க் செய்கிறாங்கன்னா அந்த பேங்கை வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஜுவல்லரி செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஜுவல்லரி வச்சுக்கலாம்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம். அந்த பணி வந்து கூடிய சீக்கிரம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால் எல்லாருடைய குறையாக இந்த ஒசூரை வந்து இன்னும் அழகுப்படுத்தணும். வளர்ந்து வந்தது எல்லா தொழிற்சாலைகள் வருது, எல்லா வருடத்தோட கட்டமைப்புகள் வளரலன்ற ஒரு குறைபாடு இருக்கின்றது. அந்த வகையில் இந்த வருடம் முழுவதும் நம்ம அந்த ஒசூர் மாநகராட்சி அழகுபடுத்துவதற்கு முக்கியத்துவம் தருவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு CCL போட முடியாதா? நெக்ஸ்ட் எஸ்டிமேட் என்ன வாட்டர்ல along with CC எஸ்டிமேட் போடுறோம் சார். அதான் சார் ஒசூர் மாநகரத்துல எல்லா ஏரியாவும் வந்து ஒரு பக்கம் வீடு ரெடியா இருந்தீங்க, ஒரு பக்கம் அந்த வீடு கட்டலாம். இதெல்லாம் வந்து ஒசூர் மாநகரத்துல என்னென்ன எல்லாமே மாநகராட்சி உட்பட்டு மட்டும்தான் PW கண்ட்ரோல் இருக்குது. அது விட்டு நம்ம சர்வீஸ் ரோட்லயே நம்மளுக்கு சர்வீஸ் ரோடு ஊருக்குள்ள என்ட்ரிக்கு சர்வீஸ் ரோடு தான், அங்கே வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி போயிடுவாங்க. அது பெரிய டிராபேக். அட்லீஸ்ட் அந்த சர்வீஸ் ரோட்ல எடுக்கிறதுக்கு அது கொஞ்சம் நம்ம போலீஸ்க்கு இல்லை இன்ஃபர்மேஷன் அது பண்ணி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் நம்ம ஏரியாவில் வந்து லாஸ்ட் டைமே நான் சொன்னேன், காந்தி ரோடு லோ வோல்டேஜ் ஸ்டில் த டேட் நோ ப்ரோக்ரஸ். லாஸ்ட் டைம் ரிவ்யூல டிஎன்வி சொல்லிட்டோம், டிஎன்வி வந்து இல்லையா யார் எலக்ட்ரிஷியன் சேர் பார்ப்பாரு கோபால் லாஸ்ட் டைம் ரிவ்யூ பண்ண டைம்ல நீங்கள் என்ன சொன்னீங்க, விதின் ½ an hourல பண்ணிட்டு கொடுக்க சொன்னாரு. இது வந்து இன்னும் சொல்லி ரிவ்யூ மீட்டிங்ல சொன்னது வந்து இன்னும் ரெக்டிஃபை ஆகியாது. தனியாக டான்ஸ்லாம் போடுறாங்க சார், அந்த இடத்துல பைப் லைன் போடுறதுனால போட முடியாது. இல்லை சார், ட்ரான்ஸ்ஃபர் போடுறதுக்கு இடம் இருக்குது சார், எல்லாம் இருக்குது சார், எல்லாம் இருக்குது சார். இடம் நம்ம போட சொல்லுவோம், கண்டிப்பாக இடம் இருக்குது சார். அது ஏன்னா அது நம்ம ஆர்ச் இருக்குது, ஆர்ச்சுக்கு ஒரு 20 feet வந்து நம்ம யூஜி கேபிள் போடணும் சார். கேபிள் போட்டு இது பக்கம் லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த மண்டே மீட்டிங்ல கொஞ்சம் சொல்லுங்க சார். டிஎன்வி வச்சுட்டு we can do it. அவர் என்ன சொன்னாரு, we can low voltageல we can rectify பண்ண சொல்லியிருக்காரு. இப்போ என்ன மட்டும் சொல்லுங்க, அந்த இது ஆல்ரெடி அது காமிச்சிருக்கிறது, ஸ்டில் நோ ப்ரோக்ரஸ் சார். தென் சார் நம்ம வார்டு வந்து சார் சொன்ன மாதிரி பப்ளிக் டாய்லெட், ஏன்னா மெயினாக வந்து கர்நாடகாவுக்கு தமிழ்நாடுக்கு என்ட்ரி ஆகும்போது அங்கே வந்து ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து அவங்க வந்து பாஸ் போடணும். ஸோ அங்கே ஏகப்பட்ட மக்கள் வந்து அப்படியே ஸ்டாகரிங் ஆகுறாங்க. அங்கே வந்து நம்ம ஒரு டாய்லெட் பியூட்டிஃபுல்லாக ஏன்னா மாடர்ன் டாய்லெட்டாக கட்டினா தமிழ்நாடு என்ட்ரி கொஞ்சம் அட்லீஸ்ட் வெளியேந்து வர மக்கள் எல்லாருமே அது வாட்ச் பண்ணுவாங்க. அவிஸ் தமிழ்நாடு வந்துருது. நான் மெயினாக வந்து இன்னொன்று நம்ம பகுதியில் வந்து இப்போ வந்து பெங்களூர் அவுட்டர் ரிங் ரோட் மாதிரி அவுட்டர் ரயில்வே
அது வந்து நம்ம ஜூஜ்வாடி பகுதியில் வந்து நம்ம ஃபார்மர்ஸ் லேண்டுக்குள்ளே அது ட்ராக் வந்து போயிட்டு இருக்குது. லாஸ்ட்டாக வந்து இப்போ புதுசாக வந்து அது போட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் நான் யூனியன் மினிஸ்டர் சோமண்ணா அவங்கள மீட் பண்ணேன், ரயில்வே மினிஸ்டர். ஸோ அவரு 100% இது உறுதியாக வருது அப்படின்னு சொன்னாங்க. பட் 20 to 30 மீட்டர்ஸ் தான் வருது, கண்டிப்பாக நம்ம எடுக்கிறோம் 1000 அடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோ இல்லை, இன் பிட்வீன் தட் கேப் நம்ம அந்த ட்ராக் எப்படி வருதோ அப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மெயினாக வந்து நம்ம ஃபார்மர்ஸ் அசோக் லேலண்ட் பேக் சைடு வந்து நம்ம ஃபார்மர்ஸ் வந்து ஒரு 30 ஏக்கர் லேண்ட் இருக்குது சார். எதுக்கு நான் அந்த ரிக்வெஸ்ட்டை கேட்டுட்டு இருக்கேன்னா, சிப்காட்டுக்கு வர்றதுக்கு நியர்லி நம்ம ஜூஜ்வாடி மக்களுக்கு 200 to 250 ஏக்கர் வந்து சிப்காட் போயிடுச்சு சார். இந்த 1976 எடுத்துட்டாங்க. அப்போது 1800 ரூபாய் தான் கொடுத்தாங்க பர் ஏக்கருக்கு. ஸோ இந்த பேலன்ஸ் இருக்குது, இந்த 30 ஏக்கர் தான் நம்ம ஃபார்மர்ஸ். ஸோ கொஞ்சம் அது என்ன, அது கிராஸ் பண்ணி அது வேவ் பண்ணி போயிருக்குது. ஸோ அட்லீஸ்ட் அதை அவங்க ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபார்மர்ஸ் இடம் எல்லாமே ஒரு ரிக்வெஸ்ட் நம்ம மாரியம்மன் கோயில் ரொம்ப பழைய கோயில், அந்த இடத்துல வந்து இந்த பண்டிகைலாம் வந்து அந்த மேலே வந்து நினைக்கிறாங்க, அதெல்லாம் கோயிலுக்குள்ள வந்து அதுக்கு ஏதாவது ஒரு அவாய்ட் பண்ணுறதுக்கு மேடம் வரணும். இந்தியாவும் நீங்கள் காட்டுங்க, இங்கே கமிஷனர் காட்டினா அதுதான் பத்தாவதுக்கு இப்போ இந்த பிஜேபியும் அதிமுகவும் அவங்களுக்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி இந்த மாதிரி தமிழுக்கு துரோகம் செய்கிறவர்களை என்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்த அனைவருக்கும் நன்றி கலந்து வணக்கத்தை தெரிந்து கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.